ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு தேதியில் மெயின் பிரச்சனைகள் உடம்புல வரது எல்லாமே சுகராலையும் கொழுப்பாலையும் தாங்க. இந்த சுகர் கொழுப்பு ரெண்டுத்துக்குமே முதலாளி கல்லீரல், அதாவது லிவர். லிவர் நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் ஃபோக்கஸ்டாக உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றிட்டு ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கணும்னாலே லிவர் வந்து கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணணும். லிவர் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ இது எல்லாமே லிவரை வந்து பாதிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். மெயினாக இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாகவும், பிளட்டு, பாடி ஃப்ளூயிட்ஸு, சுகாதாரம் இல்லாத ஃபுட்டு, அதுக்கப்புறம் அன்ப்ரொடெக்டட் டேட்டோ இதெல்லாம் போடுறதுனால வருது. ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் கூட பண்ண முடியாது. அந்தளவுக்கு இது வந்து பிளட் மூலமாக பரவும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் கூட. ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் இருக்குது. குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு ஃபஸ்ட் டோஸ் வேக்சினும், 1 மாதத்தில் அடுத்த டோஸ் வேக்சினும், 6வது மாதத்தில் 3rd டோஸ் வேக்சினும் போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது முன்னவே கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் இருக்குது. இது மூலமாக பிரச்சனை இருக்கான்றதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே, அதாவது உலக கல்லீரல் அழற்சி நோய் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலை 28. இன்னைக்கு உங்களோட கல்லீரலுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. யாராவது உங்கள் லிவரை ஸ்கேன் பண்ணிக்கணும், ஃப்ரீயாகவே செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற ஷிஃபா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக செக் பண்ணுறாங்க ஃபைப்ரோ ஸ்கேன். இன்றைக்கி வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே சார்பாக அவங்க ஃப்ரீயாகவே செக் பண்ணி கொடுக்குறாங்க. டேரெக்டாக போய் செக் பண்ணிக்கோங்க. கல்லீரல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத முன்னவே தெரிஞ்சுக்கோங்க. உங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களோட அன்பானவர்களையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.